இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர் சூர்யா, கலக்கிட்டீங்க போங்க. நான் எப்பவும் ஒரு வேலையை கையில் எடுத்தா அசத்திருவேன்னு எல்லாருக்கும் தெரியும், உங்க புருஷனை தவிர. வேணான்னு சொன்னானே, இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்திருப்பீங்க? தம்பி, இந்த முறைக்கிற வேலைலாம் வேணாம். உனக்காக கட்டி உருண்டு இருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுங்கிற? உன் காலில் உளுந்து கிடக்கணுமா? நன்றி நன்றின்னு ஸ்ரீராம ஜெயம் 2000 தடவை வெளியே தட்டுமா? போட. இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்த்தது தான். இவனுக்கு தான் இந்த நன்றி விசுவாசம்லாம் இருக்காதே. அட்டிங்க. ஏய், எதுக்கு இப்படி முறைச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருடா, நீ எந்த வகையிலயும் சூர்யாவுக்கு கெட்டது பண்ண போறது கிடையாது. சூர்யாவும் நமக்கு கெட்டது பண்ண போறது இல்ல. சும்மா அப்படி இருக்கும்போது எதுக்குடா இந்த சண்டை? அட, அது அப்படிதான் வீரா. விடு. இங்க பாருங்க, முதல்ல அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பாப்போம். அவ யாரோ ஒருத்தனை ஒளிச்சு வச்சிருக்கா. ஒருவேளை அவன் நமக்கு தேவையான ஆளா கூட இருக்கலாம்ல. அவன் யாருன்னு தெரியணும்னா நாம அங்க போயாகணும். டேய், நாளைக்கு தீர்ப்புன்னு சொல்றாங்க. நாங்க கோர்ட்டுக்கு போறோம். நீ போய் அவன் சொல்ற இடத்துல என்ன இருக்குன்னு பாரு. இப்போ இவன் சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. வேற ஏதாவது கோர்த்து விடுறது கூட பொய்யான விஷயத்த சொல்லுவான். நீங்க தான் தேவையில்லாம அவனை நம்பிட்டு இருக்கீங்க. கண்மணி 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 கண்மணி. தம்பி, என்னப்பா பண்ற? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. என் பொண்டாட்டி போட முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன். என்ன வெளியே விட சொன்னா விட மாட்டாங்கண்ணா. அப்படியே செத்துடலாம் போல இருக்குண்ணா. என்னப்பா இப்படி செத்துடலாம் போல பேசுற? இருக்குண்ணா. போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க? அவளை போய் பார்த்துட்டு வரேன்னு விட மாட்டேங்கிறாங்க. அவங்க விட மாட்டாங்கப்பா. அரக்கனுங்க அவனுங்க. மனசுல கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இருக்காதுப்பா. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நீ வா அண்ணா, வா என்ன பாப்பா பண்றது? வா. கொஞ்சம் இரு வரேன். யோ, எல்லாம் பேசி கரெக்ட் பண்ணிட்டேன். எல்லாம் ஓகே. பண்ணிடலாம். எல்லாம் பேசி முடிச்சாச்சு. வணக்கங்க ஐயா. இங்க பாருமா, நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். என்ன நடந்ததோ அந்த உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஏற்கனவே ராகவனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடந்துச்சா? ராகவன் பாண்டியனை கொலை பண்ணாரா? நீ நம்புறியா? ராகவன், ஒரு நிமிஷம். என்ன? சாரி, நான் தான் கோவத்துல தெரியாம வார்த்தை விட்டுட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சாரி. என்னையும் மன்னிச்சிரு. நானும் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. தேங்க்ஸ். பயப்படாம சொல்லுங்க. இல்லங்க ஐயா, ராகவன் சார் இந்த கொலையை பண்ணல. இதுதான் உண்மை. என்னம்மா நாளுக்கு நாள் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கியே? இல்லங்க ஐயா, ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து என் குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு மிரட்டி சாட்சி சொல்ல சொன்னா. அதான் பயந்து போய் நான் பொய் சாட்சி சொல்லிட்டேன்.
என்ன மன்னிச்சிருங்க ஐயா. செய்யாத தப்புக்கு ராகவன் சார் தண்டனை அனுபவிக்க கூடாது. அது ஒரு சின்ன சண்டைங்க ஐயா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. ராகவன் சாரும் அப்படியான ஆள் இல்ல, பாண்டியனும் அப்படியான ஆள் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் நான் அப்படி போய் சொல்லிட்டேன். என்ன சார், நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் தெளிவா சொல்லிருச்சா அந்த பொண்ணு? இல்லை யுவர் ஆனர், இவங்க இப்ப சொல்றதுதான் உண்மை. உண்மைதான். அன்னைக்கு சொன்னது உண்மை, இன்னைக்கு சொன்னது உண்மை. இதுல எது உண்மைன்னு எடுத்துக்கிறது? அன்னைக்கு வேற ஒருத்தவங்க மிரட்டினாங்க, இன்னைக்கு யாருமா மிரட்டினா? இல்லங்க ஐயா, அன்னைக்கு என்ன மிரட்டினாங்க. மைலாட், எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி சாட்சி சொல்ல வரும்பொழுது யாருமே மிரட்டல. இந்த பொண்ணை இப்போ வந்து மாத்தி பேச சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ராகவன் மேல இருக்கிற அனுதாபத்துல ஏதேதோ கதை விடுறாங்க. இவங்க சொல்றது அப்பட்டமான பொய் யுவரானர். யுவரானர், அவர் தப்பு செஞ்சத யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு இத்தனை நாளா இருந்திருக்காரு. இப்ப கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு வந்து தீர்ப்பு சொல்ல போறீங்கன்னு இவருக்கு பயம் வந்துருச்சு யுவரானர். அதுதான் தப்பிச்சு ஓடிடலான்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு யுவரானர். யுவரானர், அதுக்கான சிசிடிவி ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அதை நீங்க பார்க்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியலன்னு தகவல் வந்துச்சியா, அதனாலதான் நான் வெளியே போகணும்னு நினைச்சேன். என்னையா சொல்றாரு? இவரா தான் தப்பிக்க பார்த்தாரு யுவர் ஆனர். இவர் பொய் சொல்றாரு. இவர் தப்பிக்க பார்த்து மாட்டணும்னு அதை சமாளிக்க பொய் சொல்றாரு. அதே பொய்யா இங்கேயும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஐயா, எங்க மாமாவை இந்த வலையில மாட்டி விடுறதுக்கு நிறைய சதி நடக்குதுங்கய்யா. அதுல இதுவும் ஒரு சதியா தான் இருக்கும்னு நான் பாக்குறேன். சதி அவரை மாட்டி விடுறதுக்காக இல்லம்மா, அவர் தப்பிக்கிறதுக்காக நடந்துட்டு இருக்கு. அதத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எக்காரணத்தை கொண்டும் ஒரு குற்றவாளி இந்த வழக்குல இருந்து தப்பிக்கவே கூடாது. தப்பிக்கவும் விட மாட்டோம். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். இந்த வழக்கோட தீர்ப்பை இடைவேளைக்கு பிறகு அறிவிக்கிறேன்.